ஹாய் மக்களே, வணக்கம். சித்ரா பௌர்ணமிக்கு அப்புறம் நம்ம துன்பமெல்லாம் விலகி புதுசாக லைஃப் ஸ்டார்ட் ஆகும் போகிற மாதிரி இருக்கிற எண்ணத்தோடு தான் நாள் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் மார்னிங் சன் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வராமல் அழகாக க்ளவுடாக சென்னையில் நிறைய இடத்துல மழை பெஞ்சிச்சு. ஸோ கள்ளழகர் நிகழ்ச்சி மதுரையில் மார்னிங் நடந்திருக்கும். யாரெல்லாம் மதுரை மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். மதுரையில் எம்முன்னு சொல்லி பார்ப்போம். சித்ரா பௌர்ணமி விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நைட் புதுசாக சமைச்சு தாங்க சாப்பிடணும். நம்ம மதியம் சமைச்ச உணவோ சாப்பிட்ட உணவோ நம்ம சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக புதுசாக சமைச்சு தான் சாப்பிடணும். விரதம் இருந்து சாமி கும்பிட்டவங்க எத்தனை பேர் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். உண்மையாகவே இந்த ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ கபாலீஸ்வரர் வந்து குட்டியாக வைக்கிறது மினியேச்சர் கபாலீஸ்வரர் வந்து லாஸ்ட்டு 10 நாளுமே உற்சவத்துக்கு வச்சுருந்தாங்க. பட் இப்போ இன்னைக்கு லாஸ்ட் டே மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க வந்து சித்தி பொண்ணு வேலை கிடைக்கணும்னு வேண்டி 2024 ஜனவரி வேண்டிக்கிட்டாங்க பிரதோஷத்துக்கு. அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு பிப்ரவரியே. பட் அப்பெல்லாம் பிரசாதம் கொடுக்க முடியல, இப்போதான் கொடுத்தாங்க. ஸோ வீட்லேயே பிரசாதம் செஞ்சு எடுத்துமே கொடுத்தோம். நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் திருவண்ணாமலையில் மலை சுத்த போயிருக்காங்க. குட்டீஸ் மலை சுற்றுறாங்க. நான் ரொம்ப வருஷம் ஆச்சு திருவண்ணாமலை மலை சுற்றி. அவனை என் பிள்ளைங்க சுற்றுறது ரொம்ப சந்தோஷம்.